ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த துவக்க வசனங்களிலேயே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அநேக காரியங்களை நாம் காண முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நாம் ஆரம்பித்தோம். வரப்போகிற வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை காலை தோறும் இதை வசனமாக போதிக்க போகிறோம். இதிலே பலவிதமான காரியங்களை நாம் படிப்போம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம் என்றல்ல. முந்தி ஜெபத்தை குறித்து படித்தோம், தொடர்ந்து பல வாரங்கள். அப்படி அல்ல. இது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பலவிதமான முக்கிய உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான காரியங்களை குறித்து நாம் பேசுவோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் எப்படி சுவிசேஷத்தினால் மாற்றப்பட்டார் என்பதை அவரே விவரிக்கிறார். 3 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். அந்த 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன் என்று சொன்னார் அடிமை. ஊழியக்காரன் என்ற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. கிறிஸ்துவுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் என்று சொல்றார். எப்படி பாவத்திற்கும் வெறுப்புக்கும் பகைக்கும் விரோதத்துக்கும் அடிமையாயிருந்தவர் கிறிஸ்துவுக்கு அடிமையானார் என்பதை குறித்து சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் அழைக்கப்பட்டவர் என்பதையும் சொன்னேன். எல்லாரும் ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர் என்பதை எப்பொழுது புரிந்து கொண்டார்? வாழ்க்கையில அவருடைய நோக்கம், அவர் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் என்னவென்று கிறிஸ்துவண்டையில வந்த பிறகுதான் அவருக்கு புரிந்ததாம். அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவண்டையில வந்த பிறகு எதற்காகவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். வாழ்க்கை மாற்றப்பட்டது. 3ஆவதாக அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதையும் பார்த்தோம். 3 வார்த்தைகளை கொண்டு தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை அவர் விவரிக்கிறார். போன வாரத்திலே சுவிசேஷத்தை குறித்து பேசினேன். இதே வசனங்களிலிருந்து சுவிசேஷத்தை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் மிகவும் அழகாக போதிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமரிலே அழகாக போதிக்கிறார். சுவிசேஷத்தை விளக்குகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். 4 காரியங்களை சொன்னேன் போன வாரத்தில் சுவிசேஷத்தை குறித்து. 1, அது தேவனுடைய சுவிசேஷம். இந்த நற்செய்தி தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு வருகிறது என்று சொன்னேன். 2வது, இது ஏதோ நேற்று பிறந்த காரியம் அல்ல. அது 2000 வருஷம் கிறிஸ்து வந்த பிறகு வந்த நற்செய்தி அல்ல. இது காலாகாலமாய் தேவனுடைய மனதிலே தோன்றின ஒன்று. இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், கிறிஸ்தவம் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உதித்தது அல்ல. கிறிஸ்து தேவனோடு கூட ஆதியிலிருந்து இருந்தார். அப்பொழுதிலிருந்தே கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது என்பதை குறித்து சொன்னேன். 3வது, இது தீர்க்கதரிசிகள் வாய்மொழியாக உரைத்த சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டு முழுக்க தீர்க்கதரிசிகள் வாய்மொழியாக இதை உரைத்திருக்கிறார்கள். இது 4வதாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷம் என்று சொன்னேன். இந்த 4 காரியங்கள் சுவிசேஷத்தை குறித்து சொன்னேன். இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும்
பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். ரெண்டு விதமாய் விவரிக்கிறார் இயேசுவை. ஒரு விதத்தில் பார்க்க போனால் அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், மாம்சமான பிறப்பை சொல்லுகிறார். மனுஷனாய் அவர் பிறந்ததை குறித்து சொல்லுகிறார். அதோடு விட்டுவிடாமல் இன்னொரு பக்கத்தையும் சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் என்ன? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் மனுஷனாய் இருக்கிறார் என்றார், உலகத்திலே பிறந்தார் என்றார். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுகிறார்? அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், குமாரனாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் அவர் மனுஷனாய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அவர் தேவனாகவே இருக்கிறார், தேவனுடைய குமாரனாகவே இருக்கிறார், வானத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி இப்படி இரண்டு விதமாக கிறிஸ்துவை குறித்து விவரிக்கிறார். இந்த சுவிசேஷமானது இந்த கிறிஸ்துவை குறித்ததுதான். எந்த கிறிஸ்து? மனுஷனாய் வந்தவர், தேவனாய் நிரூபிக்கப்பட்டவர், இந்த உலகத்திலே ரூபிக்கப்பட்டவர், வல்லமையாய் ரூபிக்கப்பட்டவர். எப்பொழுது தேவனாய் ரூபிக்கப்பட்டார்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது, உயிர்த்தெழ வைத்தது நிமித்தமாக தேவன் உலகத்து ஒரு காரியத்தை எடுத்து காட்டினார் உலகத்திற்கு. அது என்ன? இவர் தேவனுடைய குமாரன், இவர் மனுஷன் மட்டுமல்ல, இவர் தேவன் என்பதை எடுத்து காட்டினார். இந்த கிறிஸ்து யார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது. முதலாவது அவர் யார் என்பதிலே நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் அவர் செய்திருக்கிற காரியங்கள், சிலுவையின் மூலமாக அவர் செய்து முடித்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் யார் என்பதிலே நாம் தவறு செய்து விட்டால், அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதிலே ஒரு சரியான நம்பிக்கை இல்லை என்றால், அவர் செய்த காரியங்களிலேயும் நாம் சரியான நம்பிக்கையை வைத்திருக்க முடியாது. Who is he? அவர் யார் என்பது ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் ஒருவேளை கடன் பட்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஏராளமான கடன் எனக்கு இருக்கிறது. இந்த கடனிலிருந்து மீள முடியாமல் நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த கடனிலிருந்து என்னை மீட்டு விடும்படியாக, என்னை தப்பித்து விடும்படியாக ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்ய வருகிறார். அவர் வந்து எனக்கு உதவி செய்ய வருகிறார், இந்த கடனிலிருந்து எப்படியாவது உதவி மீட்டு விட வேண்டும் என்று. ஆனால் அவருக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? என்னை விட பெரிய கடனாளி, என்ன போலவே கடனாளி. இவர் எப்படி என்ன மீட்க முடியும்? இந்த கடனிலிருந்து என்ன மீட்கவே முடியாது. அவர் ஏதோ பெரிய செல்வந்தராய் இருந்து, செல்வ செழிப்பிலே வாழ்ந்து, அவருக்கு ஏராளமா இருந்து, அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வசதி இருந்ததென்றால் அவர் என்னை மீட்பதிலே அர்த்தம் இருக்கிறது. அவருக்கே ஒன்றுமில்லை என்றால் அவர் என்னை மீட்க முடியாது. ஆகையால் தான் கிறிஸ்துவை குறித்து நாம் ஆழமாக படிப்பது அவசியம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை மீட்க வந்தவர். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மீட்க வந்தவர். பாவத்திலிருந்து இவர் மீட்க வந்திருக்கிறபடியால் இவரே ஒரு பாவத்திலே பிறந்தவராயிருப்பார் என்றால், இவரே பாவத்திலே உருவானவராயிருப்பாரானால், இவரே இன்னொரு மற்ற மனுஷனை போல பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டு பாவத்திலே பிறந்து பாவ சுவாபம் உள்ளவராயிருப்பார் என்றால், இவரும் நம்மை போலவே சேற்றிலே முழுகி கொண்டிருக்கிறவராய் தான் இருப்பாரே ஒழிய நம்ம இவர் தூக்கிவிட முடியாது. சேத்துல முழுகிட்டு இருக்கிறோம் 4 பேரு, ஒருத்தர் தூக்கி விட பார்த்தா எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா கீழே போயிடுவோம். வெளியில இருக்கிற ஆளு தான் உள்ள இருக்கிற ஆளை தூக்க முடியும். மனுஷனாய் வந்தார், அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதிலே நமக்கு சரியான ஒரு அஸ்திபாரம் இல்லை என்றால் அவர் என்ன செய்தார் என்பதிலே ஒரு பெரிய பயனை நாம் பெற முடியாது. அவர் இந்த பாவத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறபடினால், அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமான மனிதராய் இருக்கிறபடினால தான் நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கிறார் ஒழிய நம்மை போல உள்ளவராய் இருந்தால் நம்மை அவர் மீட்டிருக்கவே முடியாது. ஆக 2 விதமாக விவரிக்கிறார். ஒன்று, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தல் நிமித்தமாக பலமாய் ரூபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். பிறந்தவர், பலமாய் ரூபிக்கப்பட்டவர். பிறந்தவர், தேவனுடைய சுதன் என்று ரூபிக்கப்பட்டவர் என்று 2 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இங்க மட்டும் சொல்லப்படவில்லை, பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம், அங்கேயும் இந்த 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாரும் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப கவனிங்க, இப்ப அது வேற மாதிரி தெரியும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன்
எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அது ஒரு பக்கம். நமக்கு ஒரு குமாரன், ரெண்டு விதமா இங்கேயும் சொல்லி இருக்குது. ஒரு பாலகன் பிறந்தார், அதே பாலகனை பற்றி இன்னொரு விதமா எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்தார், கொடுக்கப்பட்டார். பிறந்தார் என்பது பூமியில பிறக்கிறதை குறிக்கிறது. கொடுக்கப்பட்டார் என்பது ஏற்கனவே அவர் இருந்தார், இருக்கிறவர். இப்போ புதுசா பிறக்கல, மனுஷியின் வழியாக புதுசாக பிறந்தார். ஆனால் ஏற்கனவே தேவனோடு இருந்தவர். அவர் பிறக்கிறார், பிறகு கொடுக்கப்படுகிறார். பிறப்பு என்பது மனுஷனாய் அவர் பிறந்ததை குறிக்கிறது. கொடுக்கப்பட்டார் என்பது அவர் தேவனாய் இருந்தார், இருந்தவர், தேவனாய் இருந்தவர் இப்பொழுது கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரெண்டு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை குறித்து. அவர் பிறந்தவர், இரண்டாவது விதம் அவர் ஏற்கனவே இருந்தவர், கொடுக்கப்பட்டவர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இங்கிலீஷ்ல 4ஆம் வசனம், தமிழ்ல 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், மறுபடியும் பாருங்க, பிறந்தவர், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஒரு பக்கம் அவரை குறித்து பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவரை குறித்து அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவரும் பிறந்தவர் மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே இருந்தவர், அனுப்பப்பட்டவர். இது ரொம்ப முக்கியம், நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவர் பிறந்த ஒரு சரீர பிரகாரமான வெறும் குழந்தை மட்டுமல்ல, அது ஒரு பக்கம் இருக்க, அவர் ஏற்கனவே இருந்தவர், தேவனாய் இருந்தவர், கொடுக்கப்பட்டவர் என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த இரண்டு சுவாபங்களையும் குறித்து இந்த 3 வசனங்கள் மட்டுமல்ல, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம். 2 சுவாபங்கள் அவருக்கு. என்ன? முதல் சுவாபம் அவர் தாவீதின் சந்ததியில பிறந்த ஒரு மனுஷன். இரண்டாவது தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். ஏசாயாலும் பார்த்தோம் பிறந்தவர், கொடுக்கப்பட்டவர் என்று. கலாத்தியரிலும் பார்த்தோம் பிறந்தவர், அனுப்பப்பட்டவர் என்று. இப்படி இவர் மனுஷனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். ஒரு பக்கம் மனுஷனாய் பிறக்கிறார், இன்னொரு பக்கம் தேவனாய் இருந்து அவர் உலகத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டவர் என்று இப்படியே பார்த்தோம். இப்பொழுது இந்த 2 சுவாபங்களையும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். ஒரு சம்பவம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டின சம்பவம். மார்க் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னணியான காரியங்களை, பல வசனங்களை வாசித்து பார்த்தால், அதற்கு முன்னாலே உள்ள அதிகாரத்தையும் அதனுடைய வசனங்களையும் வாசித்து பார்த்தால், எந்த சூழ்நிலையில் அப்படி நடந்தது என்பதை பார்க்கலாம். அவர் மிகவும் களைப்புற்று, அன்றைக்கு முழுக்க சரியான வேலை, பரிசேயர்களை போட்டு அவர்களிடத்தில் போராட்டம், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சம்பவங்கள் அன்றைக்கு நடக்கிறது, பலவிதமான முக்கிய சம்பவங்கள் அன்றைக்கு நடந்து முடிகிறது. இவர் பிறகு படகிலே போய் அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ளானார். அவர் களைத்து உறங்குகிறார். மிகுந்த களைப்போடு அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய அந்த நிலையை பார்க்கிறோம். மனுஷன் எப்படி களைத்து போய் படுத்து தூங்குவானோ அதுபோல களைத்து போய் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கும் போது காற்றும் அலையும் அடிக்க ஆரம்பித்து விடுகிறது. சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அலறிக்கொண்டு போய், நீ தூங்குகிறீரே, எங்களை பற்றி கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். எழுந்திருக்கிறார். களைப்பாய் படுத்திருந்தவர் இப்ப எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார். அதட்டின உடனே அது அமைதலாகிறது. உடனடியாக அவருடைய சொல்லை கேட்டு காற்றும் கடலும் அமைதியாகிவிட்டது. என்ன 2 நேச்சரும் பாருங்க, 2 சுவாபமும் ஒரே நேரத்தில் வெளிப்படுகிறது. ஒரு பக்கம் களைத்து போய் நாளெல்லாம் வேலை செய்துட்டு வந்து படுத்து தூங்குகிறார். எழுப்புறாங்க, ஐயா முழுகி போகிறோம் எழும்பும் என்று சொல்லி. எழும்பின உடனே அவருக்கு வேற விதமா இருக்கிறார், மனுஷனை போலவே இல்லை. இப்போ எழும்பின உடனே அடியே முடுங்கியா, தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குது, என்னால எந்திரிக்க கூட முடியலன்னு சொன்னாரா? கிடையாது. எந்திரிச்சார். எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லாம் அமைதலாக மாறிவிட்டது. 2 சுவாபத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறோம். ஒரு பக்கம் களைப்பு, மனுஷனை போல தூங்குகிறார். இன்னொரு பக்கம் எழுந்து காற்றையும் கடலையுமே அதட்டி நிக்க வைக்கிறார். இவர் எப்படிப்பட்ட மனுஷர் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இவரை குறித்து புரிந்து கொள்ள முடியல. எப்படிப்பட்டவர் இவர்? சாதாரண மனுஷனை போல தெரியலையே. ஒரு பக்கம் களைப்பா இருந்து தூங்குறார், இன்னொரு பக்கம் எந்திரிச்சு காத்தையும் கடலையும் அதட்டி அதை பேசி ஒண்ணுலமாக்கிட்டார்.
எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எப்பேற்பட்ட மனுஷன் இவர், காற்றும் கடலும் கூட இவருக்கு அடங்குகிறது என்று. இன்னொன்று, அவர் ஒரு முறை சிலர் வந்து பேதுருவினிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய போதகர் வரி செலுத்துகிறாரா? அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? வரி செலுத்துகிறாரா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, there is nothing more sure for man than death and taxes. மரணமும் வரியும் போல எதுவும் அவ்வளவு நிச்சயமா, எல்லா மனுஷனுக்கும் மரணம் நிச்சயம், இரண்டாவது வரி செலுத்துவது நிச்சயம். எல்லாரும் எந்த விதத்திலேயாவது வரி செலுத்தி கொண்டுதான் இருக்கிற. வரி செலுத்தாத மனுஷனே இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு இடத்துல பிடிக்கிடுவாங்க. வரி கண்டிப்பா செலுத்தி தான் ஆக வேண்டும். மரணமும் வரியும். அந்த நாட்கள்லயும் வரி உண்டு. எல்லார்ட்டையும் வரி கலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது சீஷரை பார்த்து கேட்கிறாங்க, பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய போதகர் வரி செலுத்துகிறாரா? பேதுரு என்ன சொல்லி இருக்கணும்? எங்க போதகர் வரி செலுத்த வேண்டியது இல்லையா? இந்த பூலோகத்தையே உண்டாக்குனவர் அவர் தேவன், அவர் சிருஷ்டிப்பு கர்த்தர், அவர் தான் எல்லாத்தையும் வச்சு இருக்கிறார். நம்ம தான் அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம், நம்ம தான் வரி செலுத்தணும். அவர் என்னத்துக்கு வரி செலுத்தணும்? போயிட்டு வான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ண, இல்ல செலுத்துவாருன்னு சொல்லிட்டு போய் இயேசு கிட்ட போய் சொல்றான், ஐயா வரி செலுத்துவீரான், வரி கேட்கிறாங்க. இயேசு சொன்னார். உடனே இயேசு அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார், ராஜாக்கள் வரி செலுத்துகிறது இல்ல, மற்றவரிடத்திலிருந்து வரிய கலெக்ட் பண்ணுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்? நான் ராஜா, நான் வரி செலுத்துற வர்க்கம் கிடையாது, நான் வித்தியாசமான வர்க்கத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் பரவாயில்ல, கேட்கிறாங்க, பிரச்சனை உண்டாக கூடாது, நான் மனுஷன், ஆகையால் வரியை செலுத்துகிறேன் என்று சொல்லி வரியை செலுத்துகிறதுக்கு என்ன பண்றாரு? போய் நான் உண்டாக்கின இந்த கலிலேயா கடலுக்கு போ, அங்க போனீன்னா போய் மீன் பிடிக்க போ, அங்கே ஒரு மீன் ஒரு காசை வைத்துக் கொண்டிருக்கும் வாயில, நான் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த கலிலேயா கடல்ல என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட யாரோ ஒரு ஆள் காசை தூக்கி அங்க போட்டிருக்கிறார். அந்த காசை என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மீன் ஒண்ணு போய் எடுத்து வாயில வச்சு ரெடியா இருக்கும். நீ போன உடனே அது வந்து உங்ககிட்ட மாட்டு, நீ அதை பிடித்த உடனே வாயை திறந்து பார்த்தா அதுல காசு இருக்கும். அந்த காசு என்னுடைய வரிக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு பக்கம் மனுஷனா இருந்து வரி செலுத்துகிறார், இன்னொரு பக்கம் வரி செலுத்துற விதம் வந்து இந்த மனுஷனுமே எப்படி வரி செலுத்துறது கிடையாது. யாராவது இப்படி வரி செலுத்திருக்கீங்களா? பேதுரு போய், அவருக்கு உண்மையாலுமே பேதுருக்கு விசுவாசம் இருந்ததுன்னா போய் கடற்கரையில் இப்படி நின்று இருந்தாருன்னா அந்த மீன் தானா வந்து எகிரி குச்சி ஓடி வந்திருக்கு அவருக்கு பக்கத்துல. அவர் தேவன், அவர் வெறும் மனுஷன் அல்ல. பாருங்க, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவர்களை சிந்திக்க வைத்தது. இவர் சாதாரண மனுஷன் அல்ல. என்னையாவது போய் மீனை பிடிக்க சொல்றாரு, மீனுக்குள்ள காசு இருக்குன்றார், அந்த காசு கரெக்டா வரிக்க வேண்டிய காசா இருக்குன்றாரு. இதெல்லாம் தெரிந்தவர் யாரா இருக்க முடியும்? தேவனாக மட்டுமே தான் இருக்க முடியும். இப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே மனுஷன் என்பதை காண்பித்தது மட்டுமல்ல, மனுஷிவ களைப்பும் தாகமும் பசியும் இவைகள்லாம் அவருக்கு இருந்தது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அவர் தேவன். முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் அவர் நடந்து கொண்டார். தேவன் என்பதை தனக்கு காண்பித்தார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். அவர் வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவன் என்பதை போதிக்கிறார். ஏனென்றால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை எதிர்த்தவர், இயேசுவை தேவன் என்று மற்றவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர்களை கொலை செய்ய விரும்பினவர், அவர்களை பிடித்து சிறைப்படுத்தினவர், அவர்களை தாக்கினவர். அப்பேற்பட்டவர். இன்றைக்கு இயேசு வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாய் எடுத்து சொல்லுகிறார். அதுதான் சுவிசேஷம் என்று நிச்சயமாய் எடுத்து சொல்லுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பார்ப்போம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் என்று இயேசுவை குறித்து சொல்லி இருக்குது. எப்படி? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இந்த இயேசுடைய பிறப்பை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய பிறப்பை அநேகர் இந்த கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார் என்கிறதை அவர்கள் மறுக்கிறார்கள். கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்கிறது வெறும் 2 சுவிசேஷங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட உண்மையை, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த உண்மையை எப்படி 2 சுவிசேஷங்களில் சொல்லி விட்டு விட்டார்கள்? இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை என்றால் மனுஷன் மூலமாய் பிறந்திருந்தார். எல்லா மனுஷனை போல அவரும் பாவியாக தான் இருந்திருப்பார். அந்த பாவ சுவாபம் அவரை ஒட்டி கொண்டிருக்கும். ஒரு மனுஷன் மூலமாக பாவம் பிரவேசித்தது. அதன் பிறகு மனுஷன் மூலமாக தான் பாவம் பிரவேசிக்கிறது. யாரெல்லாம் ஒரு தகப்பனின் உதவியால் பிறந்தார்களோ,
நாம எல்லாம் அப்படிதான் பிறந்தோம். தாய் தகப்பன் 2 பேர் இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய உதவியால தான் குழந்தைய பிறக்குது. அப்படி பிறந்த அனைத்து எல்லா மக்களும் ஒவ்வொருவரும் பாவம் சுவாபம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பாவ சுவாபம் அவர்களுக்குள்ளே இயல்பாக இருக்கிறது. மனுஷனால் பிறக்காத ஒரே ஒரு மனுஷர் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. அது ரொம்ப முக்கியம். அவர் எல்லாரும் போல மனுஷன் மூலமாய் பிறந்திருந்தார் என்றால் அவரும் பாவியாயிருப்பார். பாவத்தில் இருக்கிற நம்மை அவர் தூக்க முடியாது, சேற்றில் இருக்கிற நம்மை அவர் தூக்க முடியாது. ஏனென்றால் இந்த பாவ சேற்றிலே அவரே இருப்பார். ஆகையால் இந்த கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிற உபதேசம் ரொம்ப முக்கியமானது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இப்பேற்பட்ட உபதேசத்தை ஏன் 2 சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், வேற எங்கேயுமே அதை பற்றி சொல்லவில்லையே என்று சொல்லுகிறார்கள். அது பொய். 2 சுவிசேஷத்தில் இருக்கிறது என்று சொல்லுவது பொய். அது வேதம் முழுக்க பல இடங்களில் இருக்கிறது. நாம் திருப்போம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அங்கேதான் முதலாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நல்லா கவனிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இங்கேயே மனுஷனை விட்டாச்சு. வெறும் ஸ்திரீயின் மூலமாக தான் இயேசு பிறப்பார் என்பதை அங்கே தேவனே முன்னுரைத்திருக்கிறார். மனுஷனை குறித்து சாதாரணமா மனுஷனுடைய வித்தை குறித்து தான் பேசப்படும். ஆனால் இங்கே யாருடைய வித்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது? ஸ்திரீயினுடைய வித்து. உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவனே சொல்லி இருக்கிறார். அங்கேயே இந்த கன்னியின் வயிற்றிலே இவர் பிறப்பார் என்பது உரைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவுக்கு திருப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதை அநேகர் என்ன சொல்லிவிட்டார்கள்? சில வேதாமத்தில் அப்படி மொழிபெயர்ப்பை அப்படி வச்சுட்டாங்க. கன்னிகை வெர்ஜின் என்று சொல்லுகிறதுக்கு பதிலாக ஒரு பெண் என்று அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அந்த கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை நம்பாதவர்கள், அது நடக்க முடியாது, விஞ்ஞான ரீதியாக இது நடக்காத காரியம் என்று சொல்லி அப்படி அதை தள்ளி விடுகிறவர்கள். அவர்கள் என்ன சொல்றார்? இதோ ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. அப்படின்னா அந்த வசனத்துக்கு அர்த்தமே இருக்காது. ஏனென்றால் என்ன சொல்லி இருக்குது? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னா அது சர்வசாதாரணமா நடக்கிறது தான். எது அடையாளமா இருக்கும்? ஒரு கன்னிகை, புருஷனை அறியாதவள், ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னா அது அடையாளமா இருக்கும். ஒரு பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னா அது எல்லா இடத்திலையும் நடக்கிற ஒன்றுதான். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்று நிச்சயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மத்தேயுவிலேயும் லூக்காவிலேயும் 2 இடத்திலேயும் இயேசுவின் பிறப்பை குறித்து முதல் அதிகாரங்களிலே சொல்லும் போது, முதல் ஒரு சில அதிகாரங்களிலே நிச்சயமாக இவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை விவரமாக எடுத்து சொல்லுகிறது. மத்தேயுவை பார்க்க போனால் யோசேப்பு எப்படி இவள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்பதை அறிந்து எப்படியாவது இவளை தள்ளிவிட வேண்டும் என்று அவன் உத்தேசித்துக் கொண்டிருக்கையில் அவனுக்கு தேவதூதன் காட்சி அளித்து அவனிடத்தில் பேசி அவனிடத்தில் சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி பரவாயில்லை இவளை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பிறகுதான் அவன் ஏற்றுக்கொண்டான். இவ்வளவு விவரமாக கன்னியின் வயிற்றில் இவர் பிறந்தார் என்பதை குறித்து இவ்வளவு விவரமாக வேதம் எடுத்து சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு அசைக்க முடியாத ஒரு அத்தாட்சி, ஒரு நிரூபணம் வேதத்திலே இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதற்கு அசைக்க முடியாத ஒரு பலத்த நிரூபணம் வேத வசனத்திலே இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால் இந்த மத்தேயுவிலேயும் லூக்காவிலேயும் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல புதிய ஏற்பாடு வாசிக்க ஆரம்பிச்சப்ப மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை அப்படியே விட்டுருவேன். இந்த பேரை வாசிக்கிறதுக்குள்ள போயிடும். பேரை வாசிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் இந்த பேரெல்லாம் யாருக்கு வாசித்து என்னத்துக்கு பிரயோஜனம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆகையால் இந்த பேரெல்லாம் வாசிக்கிறதே விட்டுருது. இதே மாதிரி லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு போறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேரா வரும். வம்ச வரலாறு அப்படியே அட்டவணை அப்படியே கொடுத்திருக்கோம். வம்ச வரலாறுன்றா யார் யாருக்கு பிறந்தது, யார் யாருக்கு பிறந்தது, இப்படி வரிசையா கம்ப்ளீட்டா முதல்ல இருந்து ட்ரேஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. முக்கியமாய் இங்கே 2 வம்ச வரலாறும் 2 எழுத்தாளர்களும் மத்தேயும் கொடுக்கிறார், லூக்காவும் கொடுக்கிறார். 2 பேரும் வம்ச வரலாறை கொடுக்கிறார்கள்.
இந்த ரெண்டு பேரும் கொடுக்கிற வம்ச வரலாறுலே பார்க்க போனால் ஆபிரகாம் முதல் தாவீது வரை ரெண்டு பேரும் ஒன்னா வர்றாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். ஆபிரகாம் முதல் தாவீது வரை. தாவீதிலிருந்து கீழே வரும்போது, இயேசுவுக்கு வரும்போது, மத்தேயு என்ன பண்ணுகிறார்? தாவீதிலிருந்து இயேசுவுக்கு வரும்போது சாலமோன் வழியாக வருகிறார். வந்து யோசேப்புக்கு வருகிறார். எப்படி சாலமோனுடைய வழியிலே யோசேப்பு பிறந்தார் என்பதை காண்பிக்கிறார். லூக்கா என்ன காண்பிக்கிறார்? எப்படி நாத்தான் வழியாக, நாத்தான் என்கிற ஒரு இன்னொரு மகன், தாவீதினுடைய இன்னொரு மகன் வழியாக கன்னி மரியாள் எப்படி அவர் மூலமாக பிறந்தார் என்பதை குறித்து காண்பிக்கிறார். இதுல பெரிய குழப்பம் என்னவென்றால், திருப்போம் லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இருபத்தி 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மத்தேயுக்கு திருப்புங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ரெண்டுத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. லூக்கா 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். யோசேப்புக்கு தகப்பன் ஏலி நீங்க சொல்லி இருக்குது. மத்தேயில 1:16 யோசேப்புக்கு தகப்பன் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அநேகம் பேர் இந்த வேதமே பொய், இந்த ரெண்டு வம்ச வரலாறுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஒன்னு இவர் யாக்கோபுக்கு மகன் சொல்லி இருக்குது, இன்னொன்று ஏலிக்கு மகன் என்று சொல்லி இருக்குது என்று இப்படி பலவிதமாக புரட்டுகிறார்கள். இதை ஆராய்ந்து சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் ஏலியின் குமாரன் என்று அல்ல. அந்த குமாரன் என்கிற வார்த்தை மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் போது குமாரன் என்று மொழிபெயர்க்கலாம், சன் என்று மொழிபெயர்க்கலாம், அல்லது சன் இன் லா, மருமகன் என்று மொழிபெயர்க்கலாம். மருமகனையும் ஒரு குமாரனை போலதான் அந்த மொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் தான் இங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது மரியாளுடைய வம்ச வரலாறு. மத்தேயில சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பினுடைய வம்ச வரலாறு. யோசேப்பினுடைய வம்ச வரலாறுபடி பார்க்கும்போது யோசேப்பு யாக்கோபுக்கு பிறந்தவன். மரியாளுடைய வம்ச வரலாறுபடி பார்க்கும்போது இந்த மரியாள் தான் இந்த லேவி, இந்த ஏலி என்கிறவனுக்கு பிறந்தவள். மரியாளுடைய கணவன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பை குமாரன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ஏலியின் குமாரன் அல்ல யோசேப்பு, யாக்கோவின் குமாரன் தான். ஏலியின் குமாரத்தி மரியாள், அந்த குமாரத்தினுடைய கணவன் தான் யோசேப்பு. அவனைத்தான் இங்கே குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. அது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதா இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு அதை அறிந்திருக்கிறார்கள். முதல்ல இந்த பிரச்சனை எழும்பின காலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இன்றைக்கு அநேகர் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரெண்டு வம்ச வரலாறுல ஒன்று சொன்னேன், மத்தேயு சாலமோன் வழியாக வருகிறார், லூக்கா நாத்தான் வழியாக, அதாவது தாவீதினுடைய இன்னொரு குமாரனாகிய நேத்தன் நாத்தான் வழியாக வருகிறார். சாலமோன் வழியாக யோசேப்பு பிறக்கிறார். நாத்தான் வழியாக ஏலியின் மூலமாக மரியாள் பிறக்கிறாள். இந்த ரெண்டு வம்ச வரலாறையும் பார்க்கும்போது, மத்தேயுல பார்க்கும்போது, மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், 12ஆம் வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியல் சொரோபாலை பெற்றான் என்று போட்டிருக்கிறது. எக்கோனியா என்கிற பெயரை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஜெக்கோனியா என்று இருக்கும். எக்கோனியா, இந்த எக்கோனியா என்கிறவன் ஆண்டு வந்த காலத்திலே சாலமோனுடைய வம்சத்தில் வந்தவன் அவன். அதுதான் ஆளுகிற வம்சம். சாலமோனுடைய வம்சம் ஆளுகிற வம்சம். அந்த நாத்தானுடைய வம்சம் தாவீதின் வம்சம் தான், ஆனால் ஆளாத வம்சம். அவர்களுக்கு ஆளுகிற உரிமை கிடையாது. சாலமன் சந்ததியில் வர்றவர்கள் தான் ஆளுகிறார்கள். இந்த சாலமன் சந்ததியில எக்கோனியா என்கிறவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆண்டு கொண்டிருந்த போது அவன் ஒரு சாபத்துக்குள்ளானான். அவனுடைய அக்கிரமத்து நிமித்தமாக தேவன் அவனை சபிக்க நேர்ந்தது. அவனுடைய வம்சத்தில் வருகிற ஒருவரும் ஆள மாட்டார்கள் என்று அன்றைக்கு தேவன் சொல்லிவிட்டார். அது எரேமியா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், பிறகு வாசித்துக் கொள்ளலாம். எரேமியா 22:30 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சாலமோனின் வம்சத்திலே வந்த எக்கோனியா
அவன் ஆளமாட்டான், அவனுடைய சந்ததியில் வருகிற யாரும் ஆளமாட்டார்கள், அவர்கள் சாபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாபத்துக்குள்ளாக இருப்பார்கள் என்றால் அந்த வம்சத்தில் வருகிற யாருமே ஆளவே முடியாது. அந்த வம்சத்தில் வருகிற யாரும் ஆளுகிறதுக்கு உரிமை கிடையாது. அந்த வம்சம் சபிக்கப்பட்டதாகிவிட்டது. எக்கோனியாவின் காலத்திலிருந்து அது சபிக்கப்பட்டதாயிருந்தது. அவள் சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு சென்றார்கள். அதன் பிறகு வந்தவுடனே யாரும் ஆள முடியவில்லை. அப்படியே இவர்கள் ரோமாபுரியின் ஆதிக்கத்திலே இப்படியே இருந்து வந்தார்கள். இதுதான் அங்கே நடந்தது. சபிக்கப்பட்ட வம்சமாயிருந்த அந்த வம்சத்திலே தான் யோசேப்பு வந்தார். அந்த யோசேப்பின் மூலமாக இயேசு பிறந்திருப்பார் என்றால், யோசேப்பு உண்மையாகவே இயேசுவுக்கு தகப்பனாய் இருந்திருப்பார் என்றால், இயேசு ராஜாவாக மேசியாவாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் சபிக்கப்பட்ட வம்சம், யாருமே அதுல வருகிறவர்கள் ஆளமாட்டார்கள் என்று தேவன் சொல்லிவிட்டால். எரேமியா 22:30 சொல்லிவிட்டார். யோசேப்பு உண்மையாகவே இயேசுவுக்கு தகப்பனாயிருந்தால், சரீர பிரகாரமாக தகப்பனாயிருந்தால், யோசேப்பினுடைய உதவியினால் இயேசு பிறந்திருந்தால் இயேசு ஆள முடியாது. இயேசு தாவீதின் வம்சத்தில் வந்தவராக ஆள முடியாது. அது நடக்காத காரியம். ஆகவேதான் இயேசு தகப்பனாக எண்ணப்பட்டதினாலே, தன்னுடைய பெயரை இவருக்கு கொடுத்ததினாலே இயேசுவுக்கு ஆளுகிற உரிமையும் கொடுக்கப்பட்டது. ராஜாவாகிற உரிமையும், சாலமோன் வம்சத்தில் வந்தவரை போல ஆளுகிற உரிமையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. யோசேப்பு தகப்பனாயிருந்தால் இயேசு மேசியாவா இருக்க முடியாது. யோசேப்பு அதனால்தான் யோசேப்பு தகப்பன் அல்ல, தகப்பனாய் எண்ணப்படுகிறான். தகப்பனாக அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறான், மரியாதை ஏற்றுக்கொள்கிறான். தகப்பன் என்று தன்னுடைய பெயரை இந்த பிள்ளைக்கு கொடுக்கிறான். அதன் மூலமாக தாவீதின் வம்சத்தில் வந்தவர் மட்டுமல்ல இயேசு, இப்பொழுது அரசாளும் உரிமையும் அவர் பெற்றிருக்கிறார். அவரை தான் ராஜாதிராஜன் கர்த்தாதி கர்த்தர் என்றோம். அவருடைய ஆளுகைதான் காலாகாலமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சாலமோனின் வம்சத்திலே வந்த யோசேப்பு இயேசுவுக்கு தன்னுடைய பெயரை கொடுத்ததன் மூலமாக, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆளுகிற உரிமையை இயேசு பெறுகிறார். தாவீதின் வம்சத்திலேயும் இயேசு பிறந்திருக்கிறார். இதுதான் அங்கே இருக்கிற காரியம். இந்த இரண்டு வம்ச வரலாறையும் பார்க்க போனால், அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்று விளங்குகிறது. இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்து இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் மேசியாவாக இருக்கவே முடியாது. அவர் ஆளுகிற உரிமை அவருக்கு கிடையாது. சபிக்கப்பட்ட வம்சத்தில் அவர் பிறந்திருப்பார். யோசேப்பின் மூலமாய் பிறந்திருந்தால் அவர் ஆளவே முடியாது, மேசியாவாக எண்ணப்படவே முடியாது. கன்னியின் வயிற்றில் பிறந்தவராய் இருந்தால் மட்டுமே தான் அவர் ஆள முடியும். அவர் அந்த வம்சத்திலே வந்து ஆளுகிற உரிமை அவர் பெற முடியும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் அந்த சாபத்துக்கு விலக்கி அவர் தனிப்பட்டவராக இருக்க முடியும். இப்பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்போம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக பலமாய் ரூபிக்கப்பட்டவராம். ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவர், எப்படி கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று பார்த்தோம். மாம்சத்தின்படி பிறந்தவராய் இருந்தாலும் அவர் தேவனாய் இருந்தார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது உயிர்த்தெழுதல் மூலமாக எப்படி ரூபிக்கப்பட்டார், தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்று எப்படி அவர் ரூபிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை மற்ற பல ஆதாரங்கள் மூலமாக பார்க்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் தான், உயிர்த்தெழுதல் அதற்கு முக்கியமான அத்தாட்சியாயிருக்கிறது. உயிர்த்தெழுதல் தேவனுடைய குமாரன் என்று அவரை நிரூபித்து காண்பித்தது. அது ஏன், எப்படி என்பதை நாம் பார்ப்போம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே 3 பிரிவாக இயேசுவினுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம் வேதத்தில் வாசிக்கிறபடி பார்த்தால். ஒன்று அவருடைய பூலோக வாழ்க்கை, earthly life. இரண்டாவது அவர் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவராய் இன்றைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை. மூன்றாவது அவர் ராஜாவாக வந்து ஆளுகை செய்யவும் நியாயம் தீர்க்கவும் வரப்போகிறார். இந்த 3 விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று பூலோக வாழ்க்கை, இன்னொன்று இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது, மூன்றாவது வந்து நாளைக்கு ஆளப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை வைத்து அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, இந்த பூலோக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தபோது
அவர் சென்ற இடங்களில் எல்லாம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டார். இதுதான் அவர் குறித்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்றும், அவர் இந்த பூமிக்குரியவர் அல்ல என்றும், பிதாவாகிய தேவன் அவருடைய தகப்பன் என்றும், அவர் தேவனாயிருக்கிறார் என்று தன்னை தேவனோடு சமமாக பேசிக் கொண்டபடினாலேதான் அவருக்கு பிரச்சனை உண்டானது. அவரை ஜனங்கள் வெறுக்க காரணம் என்ன? யூதர்களிடத்தில் போய் நான் தேவனுக்கு சமமாயிருக்கிறேன்னு சொன்னா கல்லெறிந்து கொன்று போடுவார்கள். அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. இயேசு அதைத்தான் செய்தார். நான் தேவனுக்கு சமமாயிருக்கிறேன் என்று எங்கே போனாலும் சொல்லிக் கொண்டார். தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி பலவிதமாக தன்னை தேவனுக்கு சமமாக தேவனுடைய குமாரன் என்று மறுபடியும் சொல்லிக் கொண்டே வந்தார். இவர் சொல்லிக் கொண்டே வந்ததனால தான் கடைசியில் இவரை பிடித்து இவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையும் போது இவர் தேவனுடைய குமாரனா, இவர் தேவனுடைய குமாரன் என்று ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தாரே, இவர் குமாரனா என்று கேள்வி எழுந்தது. நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் உண்மையை ரட்சித்துக் கொள்ளும், ரட்சகரே உண்மையை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே பரிகசித்தார்கள். அங்கே தேவனுடைய குமாரனா என்று கேள்வியை எழுப்பினார்கள். சிலுவையில தொங்கினார், ஆணி அடித்தார்கள், எல்லாம் பண்ணி துப்பி அவரை கேவலமாய் நடத்தி அவரை கொன்று பிறகு ஒரு சேலையிலே சுற்றி அவரை புதைத்தார்கள். அவரை கல்லறையில வைத்தார்கள். அந்த காலத்தில் கல்லறை குகை மாதிரி இருக்கும், அதுல வைத்தார்கள். அந்த குகையில வைக்கும் போதும் எல்லாருக்குள்ளாக கேள்வி, அவர் தேவனுடைய குமாரன் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னாரே, நான் சாதாரண மனுஷன் இல்ல, நான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, இது உண்மையா, இவர் சொல்லுகிறதெல்லாம் உண்மையா என்கிற கேள்வி அன்றைக்கும் எழுந்திருக்கும். சீஷர்கள் கூட பயந்து போய் ஓடிவிட்டார்கள். சீஷர்கள் கூட அதை குறித்து அந்த அவர் செத்த பிறகு அவர் ஒளிந்து கொண்டார்களே தவிர அதை குறித்து அவர்கள் பெரிதாக பேசவில்லை. அப்படி இருந்தபோது இப்படி கல்லறையில வைக்கப்பட்டிருந்த இயேசுவை 3ஆம் நாளிலே தேவன் உயிரோடு எழுப்பினார். எழுப்பின போது என்னத்தை நிரூபித்தார்? எழுப்பினதன் மூலமாக இவர் சொன்னதெல்லாம் உண்மை, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தாரே அதெல்லாம் உண்மை, இவர் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு வந்தாரே அதெல்லாம் உண்மை, இவர் தன்னை குறித்து தேவனுக்கு சமமாக பேசினாரே அதெல்லாம் உண்மை, இவர் தேவனேதான், இவர் தேவனுடைய குமாரனேதான், இவர் தேவன் மாம்ச ரூபத்தில் வந்தவர் தான் என்பதை தேவன் உயிர்த்தெழுதல் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாளிலே அவர் அந்த கல்லறையிலிருந்து எழுந்து அந்த அவரை சுற்றி வைத்திருந்த அந்த இதெல்லாம் அப்படியே கிடக்குது, அதன் உள்ள இருந்து அப்படியே வந்திருக்கிறார். அப்படியே வந்து கல்லறை விட்டு வெளியே வந்து விட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவதூதன் வந்து கல்லறையை திறந்த உடனே இயேசு வெளியே வந்தார். இயேசு ஏற்கனவே வெளியே வந்துட்டார். ஹலோ, கல்லறை யாருக்கு திறந்தாங்க? இவங்க போய் பார்க்கிறதுக்கு திறந்தாங்க. யாரு? சீஷர்கள் வந்து பார்க்கும்படியாய் கல்லறை திறக்கப்பட்டதே ஒழிய இயேசு வெளியே வரும்படியாய் கல்லறை திறக்கப்படவில்லை. அவர் கல்லறை மூடிக்கொண்டிருக்கும் போதே எந்த கல்லும் அவரை நிறுத்த முடியாது. அவர் வெளியே வந்து விட்டார். அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் அப்படிப்பட்ட ஆற்றலை உடையதா இருக்கிறது. ஆகையால் தான் சீஷர்கள் அறைக்குள்ளே இருக்கும் போது பூட்டியிருந்த அறைக்குள்ளாக அவர் நுழைகிறார், திறக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர் கல்லறையிலிருந்து எழுந்து வெளியே வந்து விட்டார். கல்லறையின் அந்த வாசல், அந்த கல் புரட்டப்பட்டது, திறக்கப்பட்டது. சீஷர்கள் உள்ளே ஓடி போய் பார்க்கிறார்கள். பார்த்து இயேசு அங்கே இல்லை என்பதை காண்கிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. இவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. இவர் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் நிச்சயமாக தேவனுடைய குமாரனே தான் என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்தார். உயிர்த்தெழுதல் மூலமாக வல்லமையாக நிரூபித்து காண்பித்தார். இரண்டாவது, அவர் வலது பாரிசத்திலே இன்றைக்கு வீற்றிருக்கிறார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் எப்படி காண்கிறோம்? கிறிஸ்துவை குறித்து சரியாக அறியாதவர்கள், போதிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவை குறித்து ஏதோ ஒரு பாடுபடுகிற கிறிஸ்துவாக, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவாக காண்கிறார்கள். நான் சமீபத்தில் வேற ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு அம்மாவை சந்தித்தேன். அந்த அம்மா ஒரு சின்ன சிலுவையை கையில வைத்துக் கொண்டு அதுல ஒரு இயேசு தொங்குற மாதிரி ஒரு இது இருக்குது, அதை வைத்துக் கொண்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப பயபக்தியா. இந்த அம்மா கொஞ்சம் சோகம் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி ஜபிக்க போயிருந்தேன். இந்த அம்மா இதை கையில இருந்து விடவே மாட்டாங்க, அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பக்தியான அம்மா, அதாவது ஒரு மாதிரி அந்த விதமான பக்தி, வசனம் தெரியல, அந்த விதமான பக்தி ரொம்ப இருக்குது. இந்த சின்ன குரூசிபிக்ஸ கையில வச்சுக்கிட்டு அப்படியே அதை முத்தம் கொடுத்துக்கிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
கொஞ்ச நேரம் பொறுத்து அங்க ஹால்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நாய் அதை பிடிச்சி கவ்விக்கிட்டு வீடெல்லாம் ஓடிக்கிட்டு மென்னுகிட்டு இருக்குது. அது இந்த அம்மா ஓன்னு சத்தம் போட்டு பின்னால போய் அதை பிடிங்கி எடுத்து இந்த குருசிபிக்ஸ காப்பாத்தி இயேசுவை குறித்து பாருங்க என்ன எண்ணம்னு. ஏதோ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்து, பாடுபடுகிற கிறிஸ்து, ஏதோ ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாரு, தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, இத்தினுண்டா இருக்கிறாரு, கைக்குள்ள வச்சிருக்காங்க கிறிஸ்துவை நாம் அப்படி காண்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை அறிந்த நாம் கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் மட்டுமல்ல, பரமேறி பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவராய் நாம் அவரை குறித்து காண்கிறோம். அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் செத்த கிறிஸ்துவல்ல, தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவல்ல, சிலுவையில் இருக்கிற கிறிஸ்துவல்ல, மகிமை நிறைந்த கிறிஸ்துவாய் அங்கே இருக்கிறார். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சியை இங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். யோவான் அங்கே காண்கிறார். பத்மு தீவிலே இயேசுவை காண்கிறார். இயேசு அவருக்கு காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல விழுந்தேன், அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்கிறார். எப்பேற்பட்ட காட்சி பாருங்க. ஜெர்மனி தேசத்திலே எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பெரிய ஓவியர் ஒருத்தர் இந்த காட்சி அப்படியே வரைந்து வைத்திருக்கிறாராம். எப்படி இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யோவானுக்கு காட்சி அளித்த அந்த வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணனையை வைத்து வரைஞ்சிட்டாராம் அவர். எப்படி வரைஞ்சிருக்காரு அதை பார்த்தவங்க எல்லாம், பார்த்த ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, இதை போல ஒரு பயங்கரமான காட்சியை நான் பார்த்ததே இல்லை என்றார். இயேசுவை போய் இப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்களே. இயேசுவை வெள்ள முடி உள்ளவரை போலவும், அவருடைய கண்கள்ல இருந்து அப்படியே அக்கினி வர்ற 2 கண்ணுல இருந்து கார் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கான். கையில 7 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு இப்படியே வினோதமா ஏதோ விசித்திர ஒரு பிறவி மாதிரி இருக்குது. அவர் சொல்றாரு, இது பார்க்க ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது. அது எனக்கு சைக்கிள் எனக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தான் இதை எடுத்திருக்கிறாருன்னு தெரியுது. இதை ஏன் வரைஞ்சாருன்னு ஆயிடுச்சு அதை பார்த்தும் போது. ஏன் இதை வரைஞ்சு இப்படி கேவலப்படுத்திட்டாருன்னு, ஏன் இதை வரைந்து இயேசு எப்படி இருக்கிறார்னு பார்க்கும்படியாக இந்த வர்ணனை கொடுக்கப்படவில்லை. இயேசு தேவனாயிருக்கிறார் என்பதை யோவானுக்கு சொல்லத்தான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை தேவன் அளிக்கிறார். இதை வரைஞ்சி இதன் மூலமா இயேசு எப்படி இருக்கிறார் பார்க்கிறதுக்காக அல்ல. நீங்கள் ஒரு நல்ல கன்கார்டன்ஸ் அகராதி வைத்திருப்பீர்கள் என்றால், வேதத்துக்கு அகராதி வைத்திருப்பீர்கள் என்றால், அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒத்த வாக்கியம் வைத்திருப்பீர்கள் என்றால், அதை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வர்ணனையும் பழைய ஏற்பாட்டிலே தேவனை குறித்த வர்ணனைகள். தேவனை இப்படியாக வர்ணிக்கிற காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அந்த வண்ணமாக இவர் காட்சி அளிக்கிறார். இந்த காட்சியின் மூலமாக யோவானுக்கு என்னத்தை காண்பிக்கிறார்? நான் சாதாரண மனுஷன் அல்ல, நான் தேவனே தான். பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்களா, அதே தேவன் தான் நான் என்று காண்பிக்கும்படியாக தான் அப்படி காட்சி அளிக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு வர்ணனையை பார்ப்போம். தானியேல் ஏழாம் அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். தானியேல் காண்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. பாருங்க, தேவனை காண்கிறார் தானியேல். தேவனை காண்கும் போது இப்படிப்பட்டவராக காண்கிறார். இந்த வர்ணனைக்கும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வர்ணனைக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது என்று பாருங்கள். அதே வர்ணனை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் கண்டது தேவனை. ஆங்கிலத்தில் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீடித்த ஆயுசுள்ளவர் அங்கே வீற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீடித்த ஆயுசுள்ளவர்னா தேவனை குறிக்கிறது. இங்கே 1ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு யோவானுக்கு காட்சி அளித்த போது இந்த நீடிய ஆயுசுள்ளவர் தேவனைப் போலவே காட்சி அளிக்கிறார். அதன் மூலமா என்ன சொல்கிறார்? நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, நான் தேவனாகவே இருக்கிறேன் என்பதை
அவருக்கு எடுத்து காண்பிக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் தேவனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, வீற்றிருக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகையால் தான் நாம சின்ன இந்த சிலுவையை வச்சுக்கிட்டு இப்படி அதை முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அதனாலதான் சின்ன குரூசிபிக்ஸை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறது இல்ல நம்ம, இல்லையா? நாம இயேசுவை அப்படி காண்கிறது இல்ல. இயேசுவை எப்படி காண்கிறோம்? யோவான் கண்டது போல அவர் தேவனாயிருக்கிறார், மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். அவர் செத்தவர் அல்ல, சாவை மேற்கொண்டவர், ஜெயித்தவர் என்பதை நாம் காண்கிறோம். ரூபிக்கப்பட்டவர், உயிர்த்தெழுதலினாலே தேவனுடைய சுதன் என்று ரூபிக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக இயேசுவை குறித்து 3 காரியங்கள் சொன்னோம். ஒன்று அவருடைய பூலோக வாழ்க்கை, இன்னொன்று அவர் பரமேறி பிதாவினிடத்திலே வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற அந்த வாழ்க்கை, மூன்றாவது அவர் திரும்பி வரப்போகிற ராஜா என்று சொன்னோம். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்போம். 17ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17 29 முதல் 31. ஏத்தேன் பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திரவேலையினாலும் யுக்தியினாலும் உருவாகிய பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு காலத்தில் அறியாமையிலே வெள்ளி, கல், பொன் இவைகளை தெய்வமாக உருவாக்கி வைத்து தெய்வமாக உருவாக்கி ஜனங்கள் வணங்கி வந்தார்கள். தேவன் காணாதவர் போல் இருந்தால், ஏனென்றால் இவர்கள் அறியாமையில் இருந்தார்கள், இது குறித்து தெரியாமல் இருந்தார்கள், தேவனை காணாதவர்களா இருந்தார்கள், சத்தியத்தை அறியாதவர்களா இருந்தபடினாலே விக்கிரத்தையும் அதையும் கல்லையும் மணியும் வழங்கினார்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால். 30ஆம் வசனம், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் இப்பொழுது கவனிங்க, ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அந்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே நிச்சயமாக நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நீதியாக இந்த மனுஷன் நியாயம் தீர்ப்பார் என்பதை நிச்சயமாய் நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் ஒரு காரியத்துக்கு நிச்சயமாய் இருக்கிறது. அது எதுக்கு நிச்சயமாய் இருக்கிறது? இயேசு திரும்ப வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, அரசாளுகிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். அவர் உயிர்த்தெழுந்தபடினால்தான் திரும்ப வரப்போகிறார். உயிர்த்தெழுதல் திரும்ப வர முடியாது. உயிர்த்தெழுந்ததினாலே அவர் திரும்ப வரப்போகிறார். உயிர்த்தெழுதல் அந்த நிச்சயத்தை நமக்கு தருகிறதாம். எந்த நிச்சயத்தை? இயேசு திரும்ப வரப்போகிறார் என்கிற நிச்சயத்தை. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏத்தேன் பட்டணத்தில் நின்று கொண்டு கல்லையும் மண்ணையும் எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருந்தீர்கள். அறியாமையின் காலத்தில் என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மலைக்கு போனீங்க, இந்த குளத்துக்கு போனீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லா விதமான தெய்வங்களையும் கும்பிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இப்பொழுதோ தேவன் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி தம்மையே வெளிப்படுத்தி விட்டார். தேவனே உலகத்துக்கு இறங்கி வந்து மனுஷனுக்கு வெளிப்பட்டு விட்டார். இனி எந்த மனுஷனும் தேவனை தெரியாது என்று சொல்ல முடியாது. மனுஷனுக்கு தேவனை வெளிப்படுத்தி விட்டார். ஆகையால் எல்லாரும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும் இயேசுவின் மூலமாக என்று பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படி வராதவர்கள், அதை நிராகரிக்கிறவர்கள், அதை தள்ளுகிறவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள், இயேசு தேவன் அல்ல, இயேசு கர்த்தர் அல்ல, இவர் சிருஷ்டி கர்த்தா அல்ல என்று தள்ளிவிடுகிறவர்கள் ஒரு நாளிலே இவரை காண்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக நின்று அவரை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஒரு மனுஷன் தான் நியாயம் தீர்க்க போகிறார். இதை குறித்து ஒருவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே பலவிதமான ஜனங்கள், இனத்தவர்கள், எல்லா விதமான ஜாதி கோத்திரங்களை சேர்ந்தவர்கள், பல தேசங்களில் இருந்து வந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களாம். நியாயாதிபதியின் சிங்காசனம் இருக்கிறது,
நியாயாதிபதி அங்க இல்லை. இன்னும் காத்து கொண்டிருக்கும் போது ஒருவன் சொல்லுகிறானாம், அமெரிக்காவில் உள்ள நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன் சொல்லுகிறானா, ஐயா, என்னுடைய மூதாதையர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு அடித்து உதைக்கப்பட்டு இங்க கொண்டு வரப்பட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டு சம்பளம் கூட கிடையாது, அடி உத கொடுத்து எங்களை வேலை வாங்கினாங்க, எங்களை விற்றார்கள், எங்களை அநியாயமாய் நடத்தினார்கள். இதனாலதான் நான் கொலை செய்தேன், இவ்வளவு இதனாலதான் நான் எல்லாரையும் பகைத்தேன், இதனாலதான் திருடினேன், இதனாலதான் கொள்ளையடித்தேன், இதனாலதான் நான் அக்கிரமங்களை செய்தேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தானா. என்னுடைய கஷ்டம் இந்த கடவுளுக்கு எப்படி தெரியும்? இந்த தேவன் யார்? என்னுடைய தொல்லையெல்லாம் அவருக்கு தெரியுமா? நான் ஏன் இப்படி இருந்தேன் என்று தெரியுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னொருத்தன் சொல்றானா, நிச்சயமா நம்ம ஆளுங்க இருந்திருப்பாங்க, இந்தியர்கள் சொல்லியிருப்பான், நான் ஏழை தேசத்துல பிறந்தேன், வேலை கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆகையால் தான் திருடினேன், கொள்ளை அடிச்சேன், ஆகையால் தான் நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், அக்கிரமம் பண்ணேன், என்னுடைய கஷ்டம் இந்த தேவனுக்கு புரியுமா? இவர் என்ன இந்தியா தேசத்திலே பிறந்தாரு, இங்க இருக்கிற கஷ்டம் இவருக்கா தெரியுமா என்று சொல்லி இருக்கிறார். இப்படியே எல்லா தேசத்தவரும் எல்லா இனத்து மக்களும் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி, இவர் யார் நம்ம நியாயம் தீர்க்க? இவர் எப்படி நம்ம நியாயம் தீர்க்க முடியும்? நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இவருக்கு தெரியுமா? இவர் யார்? இவர் எப்படி இங்க உட்கார்ந்து கொண்டு நம்மளை இப்ப நியாயம் தீர்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே, எல்லாரும் பேசி கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று அங்கே நியாயாதிபதி வருகிறார். இவர் நினைச்சால் யாரோ பெரிய தேவன் வருவார். அங்கே பார்த்தால் ஒரு மனுஷன் வருகிறார். மனுஷனாக வந்து அந்த சிங்காசனத்தில் உட்காருகிறார். எல்லாம் நிசப்தமாய் விட்டது, எல்லா சத்தமும் அடங்கி விட்டது. ஏன்? இந்த மனுஷன் தான் நியாயம் தீர்க்க போறார். இவர் தான் தெய்வன். மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த மனுஷ ரூபத்தை இன்னைக்கு விட்டுவிடவில்லை. மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன உடனே மறுபடியும் தேவனாயிட்டார். இப்ப மனுஷன் இல்லைன்னு கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் வீற்றிருக்கிறார். அங்கே ஒரு மனுஷனாய் வீற்றிருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வானத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய வலது பார்சத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனை ஒரு நாள் ஒவ்வொருவரும் சந்திப்பார்கள். இந்த மனுஷனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இந்த மனுஷனுக்கு முன்பாக ஒருவரும் வாயை திறக்க முடியாது. ஏனென்றால் இந்த மனுஷன் எல்லா மனுஷருடைய கஷ்டத்தையும் அனுபவித்திருக்கிறார், எல்லா பாடுகளையும் கண்டிருக்கிறார், எல்லா இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணார கண்டு அனுபவித்தவர் அவர். அவர் துப்பப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், பலவிதமான தொல்லைகளுக்குள்ளானார். அவருக்கு தெரியாது என்று மட்டும் எந்த மனுஷனும் சொல்லவே முடியாது. இன்றைக்கு அங்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறைந்த இந்த உலகத்திலே நாம் ஜெயித்தவர்களாக வாழும்படியாக, வெற்றி சிறந்தவர்களாக வாழும்படியாக நமக்கு தினந்தோறும் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், நிச்சயமா திரும்பி வரப்போறார். உயிர்த்தெழுதல் அதற்கு நிச்சயமா இருக்கிறது. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர் மனுஷனாய், அது மட்டுமல்லாமல் உயிர்த்தெழுதல் மூலமாக பலத்த விதத்திலே ரூபிக்கப்பட்டவர், தேவனாலே தேவனுடைய சுதன் என்று குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டவர். இந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்றார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போம். அறியாமையிலே எதையோ வணங்கி தெய்வங்கள் என்று பின்பற்றி எதையோ நாம் செய்து கொண்டிருந்த காலம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மெய்யான தெய்வத்தை, உண்மையான மெய்யான இந்த தெய்வத்தை, இயேசுவின் மூலமாக உலகத்தில் வெளிப்பட்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை குறித்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நான் இன்னும் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, நான் இன்னும் அந்த அறியாமையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியாது, இதுவரை நான் எதையோ வணங்கி வந்திருக்கிறேன், எதையோ பின்பற்றி வந்திருக்கிறேன், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது, நான் தேவனை தேடி அலைந்து மற்ற காரியங்களுக்கு பின்னாலே சென்றிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை இப்பொழுது நான் அறிகிறேன். அவர்தான் தெய்வம், மனுஷனாய் வந்தவர், என்னை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக ஜீவனை விட்டவர்,
இன்றைக்கும் வலது பார்சத்திலே பிதாவினிடத்திலே உட்கார்ந்து கொண்டு எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு எனக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவர். அவர் என்னை தாங்கி நடத்துவார். அவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். இயேசு வண்டியிலே நான் வர விரும்புகிறேன். அவரே தெய்வம் என்று நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். அவரிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னுடைய தெய்வமாய் இருக்கட்டும். அவர் தெய்வம் என்று அங்கீகரித்து அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவண்டை நான் வர விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உடனடியாக கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். நீங்கிற்றே வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிச் சென்றான் தெம்பா நீங்கிச் சென்றே அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே அவை வானம் பூமி போல நீங்கிற்றே மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே ஆமே சுத்தமானே கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே அவை வானம் பூமி போல நீங்கிற்றே அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே ஆமே சுத்தமானே அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே அவை வானம் பூமி போல நீங்கிற்றே அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்த